எக்ஸாம்பிள் 2.12ல் இந்த ஆப்ரேஷன் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வச்சு ரேஷ்னலாக இரேஷ்னலாக கேட்குறாங்க இல்லையா. இப்போ நம்ம பண்ணலாம். ஏ என்னதுப்பா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ √75 இன்ட்டு √3. ரெண்டு ரூட்டாக இருக்கிறதுனால ஒரே ரூட்டில் எழுதிக்கலாம். 75 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கலாம். இது வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, √75 பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம், அதுக்கு எல்சிஎம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா. 25 இந்த 75 மட்டும் நான் எப்படி எழுதுகிறேன், 25 இன்ட்டு 3ன்னு எழுதுகிறேன், இன்ட்டு 3 ஞாபகம் வச்சுங்க. இந்த 75 ஈக்குவல் என்னது, 3 இன்ட்டு 25 தானே, அதுதான் எழுதியிருக்கேன். 3 இன்ட்டு 25 ஏற்கனவே இருக்கிற 3 இப்போ முடிஞ்சிச்சு இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது எப்படி எழுத போகிறேன் நான், 25 எப்படி எழுதலாம், 5 இன்ட்டு 5ன்னு எழுதலாம் இல்லையா. 5 இன்ட்டு 5 இன்ட்டு ஏற்கனவே இருக்கிறது 3 இன்ட்டு 3. ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எழுதலாம் இல்லையா. அப்போ இது எப்படி எழுதலாம், 5 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். அப்போது 15/1 எழுதலாம் இல்லையா. ரெண்டு இன்டிஜராக இருக்கிறதுனால இது ரேஷனல் நம்பர். அடுத்தது y ஈக்குவல் டு a/b இல்லையா. a என்னது √75, பிங்கிறது √3. இப்போ எப்படி பண்ணலாம், ரெண்டு ரூட்டாக இருக்கிறதுனால ஓல் ரூட்டாக பொதுவான ரூட்டாக எழுதிக்கலாம். 75/3 கேன்சல் பண்ணால் 25. அந்த √25 எப்படி எழுதலாம், 5 இன்ட்டு 5ன்னு எழுதலாம். ரூட்டுக்கு வெளியே எடுத்தனா ஒரு 5 போயிடும், அப்போ வெறும் 5. இந்த வெறும் 5 டிவைடட் பை 1 எழுதலாம் இல்லையா. அப்போ ரெண்டு இன்டிஜராக இருக்கிறதுனால இது என்ன நம்பரு, ரேஷனல் நம்பர். இப்போது ஏவும் பிஏ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எதுனா ரேஷ்னலாக இரேஷ்னலாக கேட்குறாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு √18 இன்ட்டு √3ன்னு எழுதலாம், ஏ இன்ட்டு பி இல்லையா. இது ரெண்டையும் ஒரே ப்ராக்கெட்டில் கூட எழுதலாம். எப்படி எழுதலாம், √18 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். இது எப்படி எழுதலாம், 3 இன்ட்டு 6ன்னு எழுதலாமா, எழுதலாம் இல்லையா. 3 இன்ட்டு 6னும் எழுதலாம். இந்த 18 3 இன்ட்டு 6ன்னு எழுதலாம் இல்லையா. இப்படி எழுதும் போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த ரூட்டை 3 இன்ட்டு 6 இன்ட்டு 3, இதை கொஞ்சம் 3 பக்கத்தில் எழுதிக்கலாம். எழுதுனா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 6 ஆச்சா. இதுக்கு மட்டும் பேர் இருக்கிறதுனால இதை மட்டும் வெளியே எடுத்துடலாம். 3 இன்ட்டு √6, 6க்கு பேர் அதனால உள்ளே வச்சுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ 3√6ங்கிறது என்னது, டிவைடட் பை 1. √6க்கு ரூட் எடுக்க முடியாது இல்லையா. அது ஃப்ராக்ஷன்லாம் டெசிமல் நம்பர் தான் வரும். அப்போது இது இரேஷனல் நம்பர். y ஈக்குவல் டு a/b இல்லையா. a என்னது 18 √18, பிங்கிறது √3. இது ரெண்டையும் என்ன பண்ணலாம், ஒரே பெரிய ரூட்டில் எழுதிக்கலாம் இல்லையா. 18/3ன்னு எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணால் 6. அப்போ ஈக்குவல் டு √6. √6ம் டிவைடட் பை 1 போட்டால் கூட இது டெசிமல் நம்பர் தான் வரும். டெசிமல்னால் தெரியல, புள்ளி வச்ச நம்பர். அப்போ இது இரேஷனல் நம்பர். தேங்க்யூ.